வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது V55 இரவு நேர பிரதான செய்தியோடு. பொறுப்புடனும் பொது நலனுடனும் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஷாலினி பிள்ளை. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தீர்வின்றி இருந்த முட்டை பிரச்சினைக்கு ITN துலாவையில் தீர்வு. வைத்தியசாலைகளுக்கு முட்டையை இலவசமாக வழங்க தீர்மானம். பௌத்த மதத்தை நிந்தித்த சேபால் அமரசிங்க விளக்கமறியலில். சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட சிவப்பு சீனி மீட்பு. தாமரை கோபுரத்தை பார்வையிட்டவர்களின் எண்ணிக்கை 5 லட்சமாக அதிகரிப்பு. எரிபொருளுக்கென சீனாவுடன் தலிபான் ஒப்பந்தம். இலங்கை இந்திய தொடரை தீர்மானிக்கும் இறுதிப் போட்டி நாளை. முட்டை பிரச்சினைக்கு தீர்வு வழங்க முட்டை உற்பத்தியாளர்கள் தயாராக உள்ளதாக துலாவ கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் தெரிவிக்கப்பட்டது. சிறுவர்களுக்கும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் சாதாரண விலைக்கு முட்டையை கொள்வனவு செய்ய முடியாத அளவுக்கு மாஃபியா ஒன்று செய்யப்பட்டது. இது தொடர்பில் நாம் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம். முட்டை மாஃபியாவுக்கு பின்புலத்தில் முட்டை உற்பத்தியாளர்களே உள்ளனர். சந்தையில் முட்டையின் விலை 55 முதல் 60 ரூபாய் வரை உள்ளது. நாம் முட்டைக்கென 50 ரூபாவை நிர்ணயித்தாலும் அதனை விட குறைவாகவே முட்டையை விற்பனை செய்வதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குமாறு உரிய தரப்பினரிடம் கோரிக்கை விடுத்தோம். எனினும் நாம் 50 ரூபாய் என கூறும்போது வர்த்தக சங்கம் 55 அல்லது 58 ரூபாய் என நிர்ணயித்தது. எமக்கு 55 ரூபாவுக்கு முட்டையை வழங்க வேண்டிய கட்டாயத்தை உருவாக்கினர். பண்டிகை காலத்தில் முட்டையை குறைந்த விலைக்கு விற்பனை செய்ய முடியும். எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் முட்டையை 35 ரூபாவுக்கு விற்பனை செய்ய முடியும் என பொறுப்புடன் கூற முடியும். ඒ දාන්න හේතුව මට දන්නවා මාෆියාවක් නෙමෙයි. රටින් ගේනවා කිව්ව එකත් එක්කම දන්නෙත් නැහැ මේ විතර මිල එකපාරටම මේ අඩු වෙන්නේ. මෙයා කියන්නේ ஏப்ரல் மாதம் முட்டையின் விலை குறையும் என்று கூறுகின்றார். அப்படியானால் இன்னும் 4 மாதங்களுக்கு முட்டை விலை குறைவடையாது. அவர்கள் கூறுவதை போன்று ஏப்ரல் மாதத்தில் கூட முட்டை விலையை குறைக்க முடியாது. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முட்டையை இறக்குமதி செய்வதை இவர்கள் மேற்கொள்ள வேண்டும். இறக்குமதி செய்த முட்டையை எங்களுக்கு வழங்கினால் நாம் அதனை விநியோகிப்போம். இந்த ஜனவரி மாதத்திற்கு மாத்திரம் தேவையான முட்டையை இறக்குமதி செய்யுங்கள். குறிப்பிட்ட வரையறைக்கு உட்பட்டு முட்டையை இறக்குமதி செய்து தற்காலிகமாக மாத்திரம் அதனை முன்னெடுப்பதாக வாக்குறுதி வழங்கி எங்களுக்கு அவற்றை வழங்குங்கள். நீங்கள் எங்களுக்கு முட்டையை விநியோகிக்காவிட்டால் நாம் அதை எங்கிருந்தாவது கொண்டு வருவோம். இதேவேளை நாளைய தினத்திலிருந்து 53 ரூபாவுக்கு முட்டையை வர்த்தகர்களுக்கு வழங்க தயார் என முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. முட்டை பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு தமது பங்களிப்பை வழங்கியதற்காக முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் சரத் ரத்நாயக்க தமது நன்றியை தெரிவித்துள்ளார். ඇත්තම මම සුදන්වන් ආත්මා අපට ආරාධනා කරලා අපේ ප්‍රශ්නය එක රැයින් විසඳපු එක ගැන நேற்றைய துலாவ நிகழ்ச்சியினூடாக எமது பிரச்சினைக்கு தீர்வு வழங்கியமை குறித்து நாம் நன்றி தெரிவிக்கின்றோம். நாளைய தினம் கொழும்பிற்கு சுமார் 6-7 கொள்கலன்களில் முட்டையை எடுத்து வர உள்ளோம். வர்த்தகர்களுக்கு 53 ரூபாவுக்கு முட்டையை வழங்க உள்ளோம். அதனை 55 ரூபாவுக்கும் அதிக விலைக்கு விற்பனை செய்ய வேண்டாம். අඩුගානේ පොලිසියවත් මේක නිගමනයක් කරන්න. இதேவேளை நாளைய தினத்திலிருந்து 53 ரூபாவுக்கு முட்டையை வர்த்தகர்களுக்கு வழங்க தயார் என முட்டை உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. முட்டை பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு தமது பங்களிப்பை வழங்கியதற்காக முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் சரத் ரத்நாயக்க தமது நன்றியை தெரிவித்துள்ளார். வைத்தியசாலைகளில் உணவு தயாரிப்புக்கு தேவையான முட்டையை பெற்றுக் கொடுக்க தாம் தயார் என முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எம்மிடம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கமைய நாளைய தினம் வைத்தியசாலை ஒன்றுக்கு இலவசமாக முட்டையை வழங்க உள்ளோம். 10 தினங்களுக்கு இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளோம். ஏனைய வைத்தியசாலைகளில் உணவு தயாரிப்பதற்கு முட்டையை கொள்வனவு செய்வதில் பிரச்சனை இருந்தால் அது தொடர்பில் எமக்கு அறிவியுங்கள். අපි කොළඹටම ගෙනවිත් දෙනවා රුපියල් 53 ගානේ එන්නර දාපු සියලුම වෙළඳ මහතුන්ට. சிவப்பு சீனி இறக்குமதியின் போது இறக்குமதியாளர்கள் பலர் சட்டத்தை மீறியுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய குற்றம் சாட்டியுள்ளார். அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட 241 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சீனி தொகை பாலியகுட தனியார் களஞ்சிய சாலையொன்றில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய இன்றைய தினம் அதனை பார்வையிட்டுள்ளார். சுமார் 1200 மெட்ரிக் டன் சீனி களஞ்சிய சாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இதில் அரைவாசிக்கும் அதிகமான தொகை சட்டத்திற்கு புறம்பாக இறக்குமதி செய்யப்பட்டுள்ள சிவப்பு சீனி என ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். எமது நாட்டில் சிவப்பு சீனி உற்பத்தி செய்யப்படுகிறது. இதனால் அதனை இறக்குமதி செய்வதற்கு சட்டத்தில் இடமில்லை. எனினும் இங்கு 1200 மெட்ரிக் டன் சீனி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. வெள்ளை சீனி என குறிப்பிட்டே நாட்டிற்கு கொண்டு வந்துள்ளனர். எனினும் இங்கு 50% சிவப்பு சீனியாகும். சட்டத்துக்கு புறம்பாக சில வர்த்தகர்கள் தமது லாபத்திற்காக இவ்வாறு சீனியை இறக்குமதி செய்கின்றனர். பொதுமக்கள் பார்வைக்காக தாமரை கோபுரம் திறக்கப்பட்ட நாள் முதல் இன்றைய தினம் வரை சுமார் 5 லட்சம் பேர் அதனை பார்வையிட வருகை தந்துள்ளனர். இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் உத்தியோகபூர்வ விஜயமாக இலங்கைக்கு வருகை தர உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய வெளிவிவகார அமைச்சர் இலங்கைக்கு வருகை தரவுள்ள தினம் தொடர்பில் இதுவரை உத்தியோகபூர்வ தகவல்கள் வெளியிடப்படவில்லை. பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ள இலங்கைக்கு உணவு உட்பட மருந்துகளை வழங்குவதற்கு இந்தியா நடவடிக்கை எடுத்து வருகிறது. இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் விரிவுபடுத்தி பல்வேறு துறைகள் தொடர்பில் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைகளை நடத்தும் வகையில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் நாட்டுக்கு வருகை தரவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய கடன் திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு 500 பஸ் வண்டிகளை பெற்றுக் கொடுக்கும் வேலை திட்டத்திற்கு அமைய 75 பஸ் வண்டிகள் கையளிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு பஸ் வண்டிகளுக்கென பெற்றுக்கொள்ளப்பட்ட கடனை 5 ஆண்டுகளுக்கு பின்னரே செலுத்த வேண்டும். நாடு முழுவதிலும் உள்ள டிப்போக்களுக்கு இந்த பஸ் வண்டிகள் வழங்கப்பட உள்ளன. இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே பஸ் வண்டிகளை போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்தனவிடம் கையளித்தார். அமைச்சர் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர். இந்திய கடன் திட்டத்தின் கீழ் மற்றொரு தொகை பஸ் வண்டிகள் நாட்டிற்கு கிடைக்கப்பெற உள்ளன. இந்தியாவின் அசோக் லேலண்ட் நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்ட பஸ் வண்டிகள் எமது நாட்டில் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன. கிடைக்கப்பெறுவதற்கு அமைய குறித்த பஸ் வண்டிகளை அனைத்து டிப்போக்களுக்கும் பகிர்ந்தளிக்க எதிர்பார்த்துள்ளோம். வடக்கு கிழக்கு உட்பட 75 டிப்போக்களுக்கு குறைந்தபட்சம் தலா ஒரு பஸ் வீதம் வழங்கப்படுகிறது. இவ்வருடத்திற்குள் சுமார் 500 புதிய பஸ் வண்டிகளை பயணிகள் போக்குவரத்துக்கென வழங்க உள்ளோம். මේ වර්ෂය තුලදී පොදු ජනතාවගේ ප්‍රවාහනය සඳහා ලබා දීමේ වැඩපිළිවෙල තමයි ආරම්භ වෙන්නේ. பௌத்த மதத்தை நிந்திக்கும் வகையில் சமூக ஊடகங்களில் கருத்துக்களை பரிமாறிய சேப்பால சுவர்ணகுமார அமரசிங்க என்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீ தலதா மாளிகைக்கும் பௌத்த மதத்திற்கும் அபகீர்த்தி ஏற்படுத்தும் வகையில் சந்தேக நபர் செயற்பட்டுள்ள குற்றச்சாட்டின் அடிப்படையில் போலீஸ் மா அதிபருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைய குற்றப்புலனாய்வு பிரிவினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பெலன்வில்ல பிரதேசத்தில் வைத்து சந்தேக நபர் கைதானதுடன் சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. சந்தேக நபர் இன்றைய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார். பௌத்த விவகார திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் மற்றும் பௌத்த தகவல் கேந்திர நிலையத்தின் பணிப்பாளர் முன்வைத்த முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றில் தெரிவித்தனர். சந்தேக நபர் நடத்தி சென்ற யூடியூப் சேனல் ஊடாக பௌத்த மதத்தை அவமதிக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டதால் அது பௌத்த சமூகத்தில் பாரிய குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் சேப்பால அமரசிங்கவின் கருத்து தொடர்பில் சமூக ஊடகங்களில் இரு தரப்பினருக்கு இடையில் வாத விவாதங்களும் உருவாகியுள்ளன. சந்தேக நபருக்கு வெளிநாட்டிலிருந்து பணம் கிடைக்கப் பெற்றிருக்கலாம் என குற்றப்புலனாய்வு பிரிவினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இது தொடர்பில் பயங்கரவாதிகளுக்கு நிதி வழங்குதலுக்கு எதிரான சட்டம் மற்றும் நிதி செலவை தடுக்கும் சட்டத்தின் கீழ் விசாரணைகள் இடம்பெறுவதாகவும் நீதிமன்றில் குறிப்பிடப்பட்டது. இந்நிலையில் தமது கட்சிக்காரரான சேப்பால அமரசிங்க பௌத்த தர்மத்தை கட்டுக்கதையிலிருந்து பாதுகாப்பதற்கு எப்பொழுதும் முன்னின்றதாக சட்டத்தரணி நாமல் ராஜபக்ஷ நீதிமன்றில் தெரிவித்துள்ளார். பௌத்த மதம் தொடர்பில் சமூக ஊடகங்களில் கருத்துக்களை வெளியிடும் போது மிகவும் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என நீதவான் சந்தேக நபருக்கு எச்சரிக்கை விடுத்தார். முன்வைக்கப்பட்ட விடயங்களை கவனத்திற்கொண்டு சேப்பால அமரசிங்கவை எதிர்வரும் 10ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார்.
සේපාල අමරතුංග නැමැති පුද්ගලයා බොරලස්ගම சேபால அமரசிங்க என்ற நபர் பொருளஸ்கமுவ பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். அவர் தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவினர் பொறுப்பில் உள்ளார். அவரிடம் வாக்குமூலம் பெறப்படுகிறது. பௌத்த மதத்தை நிந்திக்கும் வகையில் சமூக ஊடகங்களில் கருத்துக்களை வெளியிட்டமைக்கான காரணத்தை கண்டறியும் வகையில் விசாரணைகள் இடம்பெறுகின்றன. இவ்வாறு மதத்தை நிந்திக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிடுவது தண்டனைக்குரிய குற்றமாகும். இதனை கவனத்தில் கொண்டு குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். පනතේ සඳහන් වගන්ති අනුව යම්කිසි ආකාරයක වරදක් නීතිමය වරදක් වෙනවා. ඒ වගේම දන්නේ සංග්‍රහය යටතේ ඒ ආකාරයට ප්‍රකාශ කිරීම නීතිමය වශයෙන් දඬුවම් ලැබිය හැකි වරදක් වෙනවා. பௌத்த மற்றும் பாலி பல்கலைக்கழகத்தின் தற்போதைய நிலை தொடர்பில் மல்வத்து பீட மகாநாயக்கர்களை தெளிவுபடுத்த பல்கலைக்கழக மாணவர் சங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கண்டி மல்வத்து விகாரைக்கு வந்த மாணவர்கள் மகாநாயக்கர்களை தெளிவுபடுத்தினர். பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்டுள்ள அசாதாரண நிலை தொடர்பில் போலி தகவல்கள் பரப்பப்படுவதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்நிலையில் பல்கலைக்கழகத்தை மீள திறக்கும் விடயத்தில் தலையிடுமாறு மகாநாயக்க தேரர்களிடம் பல்கலைக்கழக மாணவர்கள் கோரிக்கை விடுத்தனர். பாடசாலைகளுக்கு பட்டதாரி ஆசிரியர்களை இணைத்துக் கொள்வதற்கான போட்டி பரீட்சை விண்ணப்பங்கள் இம்மாத இறுதியில் கோரப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. நிலவும் 22,000 ஆசிரியர்களுக்கான வெற்றிடத்தை பூர்த்தி செய்யும் வகையில் போட்டி பரீட்சை இடம்பெற உள்ளது. தற்போது பாடசாலைகளில் இணைக்கப்பட்டுள்ள பட்டதாரிகள் உட்பட அரசு சேவையில் உள்ள 40 வயதுக்குட்பட்ட பட்டதாரிகள் இதற்கென விண்ணப்பிக்க முடியும். 12,000 ஆசிரியர்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதியுடன் ஓய்வு பெற்றதை அடுத்து 22,000 ஆசிரியர்களுக்கான வெற்றிடம் ஏற்பட்டுள்ளது. விஞ்ஞானம், கணிதம், தொழில்நுட்பம் மற்றும் அழகியல் பாடங்களுக்கான ஆசிரியர் வெற்றிடங்கள் நிலவுவதாக கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதனால் போட்டி பரீட்சையை துரிதமாக நடத்தி ஏப்ரல் மாதத்திற்கு முன்னர் புதிய ஆசிரியர்களை சேவையில் இணைத்துக் கொள்ள திட்டமிட்டுள்ளதாக கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. கொழும்பின் சில பகுதிகளுக்கு நாளைய தினம் 18 மணித்தியால நீர் விநியோகம் தடைபட உள்ளது. நாளை இரவு 10 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி வரையான 18 மணித்தியால நீர்வெட்டு அமல்படுத்தப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. இதற்கமைய கொழும்பு 1, 2, 3, 4, 7, 9, 10, 11 ஆகிய பகுதிகளுக்கான நீர் விநியோகம் தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாளிகாக்கந்த நீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு நீரை விநியோகிக்கும் குழாயில் மேற்கொள்ளப்பட உள்ள திருத்தப் பணிகள் காரணமாக நீர்வெட்டு அமல்படுத்தப்படுவதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. ஹங்வெல்ல பிரதேசத்தில் இடம்பெற்ற கொலையுடன் தொடர்புடைய நபரை கைது செய்ய முயற்சித்த போது இடம்பெற்ற பரஸ்பர துப்பாக்கி பிரயோகத்தில் சந்தேக நபர் உயிரிழந்துள்ளார். පසුගිය 2022 වර්ෂයේ දෙසැම්බර් මාස 18 වන දින கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி அங்வெல நகரில் அரஸ்வார பகுதியில் துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றது. பிரதேசத்தில் ஹோட்டல் ஒன்றை நடத்தி சென்றவர் மீது மோட்டார் சைக்கிளில் வந்தவர் துப்பாக்கிச் சூட்டை நடத்தினார். மேல் மாகாணத்தின் தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் இந்த கொலைக்கு காரணமாக இருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய சந்தேக நபர்கள் தொடர்பில் நடத்தப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய கொலையுடன் தொடர்புடைய நபர் ஒருவர் அங்வெல்ல பிரதேசத்தில் மறைந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டது. இதற்கமைய நேற்றிரவு குறித்த பிரதேசத்தை போலீசார் சுற்றி வளைத்தனர். இதன்போது அங்கு வந்த போலீசாரை இலக்கு வைத்து சந்தேக நபர் துப்பாக்கி சூடு நடத்தினார். போலீசார் தமது பாதுகாப்பிற்காக பதில் துப்பாக்கி சூடு நடத்தினார்கள். இதில் சந்தேக நபர் காயமடைந்த நிலையில் அவிசாவளி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தார். 32 வயதான ரஷிந்து விதுரங்க என்ற நபரை இதில் உயிரிழந்துள்ளார். குறித்த பகுதி நுகைகொடை குற்றத்தடுப்பு பிரிவினரால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. இதன்போது தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி ஒன்றும் கைப்பற்றப்பட்டது. சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. කොට්ටාශය මෙහි ඉතිරි සැකකරුවන් අත්අඩංගුවට ගැනීම සඳහා අවශ්‍ය විමර්ශන කටයුතු සිදු කරනු ලබනවා. போதைப்பொருள் வர்த்தகத்தினால் ஏற்பட்ட முருகலை அடிப்படையாக கொண்டு கடத்தப்பட்ட சிறுவன் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் மீட்கப்பட்டுள்ளார்.
கிராண்ட் பாஸ் ரந்தியூயன குடியிருப்பு தொகுதியில் வசிக்கும் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்த பெண்ணொருவர் நீர்கொழும்பு பிரதேசத்தைச் சேர்ந்த நபர் ஒருவருக்கு போதைப் பொருளை விற்பனை செய்து வந்துள்ளார். போதைப் பொருளுக்கான பணத்தை வழங்காததால் குறித்த நபரின் 10 வயது மகனை கடத்தியுள்ளனர். நீர்கொழும்பு நீதிமன்றத்திற்கு அருகில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதனையடுத்து 45 வயதான குறித்த பெண் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டார். இதனூடாக கிராண்ட் பாஸ் ஹேனமுல்ல ரந்தியோயன குடியிருப்பு தொகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் சிறுவன் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் மீட்கப்பட்டுள்ளார். මෙම මුදල්ල නොලැබීම නිසා මෙම කාන්තාව போதைப் பொருளுக்கான பணத்தை வழங்காததால் குறித்த நபரை சந்திப்பதற்காக இந்த பெண் நீர்கொழும்பு பிரதேசத்திற்கு சென்றுள்ளார். அவரை சந்திக்க சந்தர்ப்பம் கிடைக்காததால் குறித்த நபரின் தந்தை மற்றும் சகோதரரின் 10 வயது மகன் ஆகியோரை கடத்தி குறித்த பெண் தான் வசிக்கும் பகுதிக்கு கொண்டு சென்றுள்ளார். சிறுவனை வீட்டில் வைத்துக் கொண்டு தந்தையை அனுப்பியுள்ளதுடன் போதைப் பொருளுக்கான பணத்தை கொடுத்துவிட்டு மகனை கொண்டு செல்லுமாறு சந்தேக நபரான பெண் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பல பிரதேசங்களில் இன்றிரவு வேளையில் பலத்த மழையுடன் கூடிய வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஒரு சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகரித்த மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என வானிலை அதிகாரி எம் சாலிஹின் தெரிவித்துள்ளார். வடக்கு, கிழக்கு, வடமத்திய, மத்திய மற்றும் ஊவ மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். திருகோணமலை, முல்லைத்தீவு மற்றும் பொலனறுவை மாவட்டங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சப்ரகமுவ மாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் களுத்துறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 75 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காங்கேசன்துறை தொடக்கம் திருகோணமலை, மட்டக்களப்பு ஊடாக பொத்திவில் வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 25 முதல் 35 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். திருகோணமலை தொடக்கம் காங்கேசன்துறை, மன்னார் ஊடாக சிலாபம் வரையான அத்துடன் அம்மாந்தோட்டை தொடக்கம் பொத்திவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 45 முதல் 50 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். இத்துடன் B55 இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 12:55 எதிர்பாருங்கள். வணக்கம்.